வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயசுமானியாளன். இன்னைக்கு சாமானியன் பார்வையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழு சங்கியாக மாறி வரும் தமிழக அரசு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் முழு சங்கியாக மாறி வராங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, தொடர்ந்து நடந்து வர நிகழ்வுகள் அதை நிரூபிக்கிறது. இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒரு பதவியேற்பு விழா நடந்தது. இந்த பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் முழுவதுமாக பாட வேண்டும் அப்படின்னு மத்திய அரசோட ஒரு அறிவுறுத்தல் இருக்கிறது. அதனால் வந்தே மாதரத்தை முழுமையாக பாடுவார்கள் அப்படின்னு பார்த்தப்ப, வந்தே மாதரத்தை முழுமையாக பாடாமல் ஒரு அரை பகுதியை மட்டும் பாடிட்டு மீதியை கேரள அரசு தவிர்த்திருக்கிறது. இது ஒரு பேச்சு பொருளாக ஆயிருந்துச்சு. கேரள சபாநாயகர் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்பது மத்திய அரசுடைய அறிவுறுத்தல் தான், அது சட்டம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர் தான் முடிவு செய்யணும். அந்த மாநிலத்தோட சபாநாயகர் தான் நான் எந்த பாடலை முதலில் பாட வேண்டும், எந்த பாடலை எது வரைக்கும் நான் பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் அதிகாரத்துக்குள்ளே இருக்குது, சபாநாயகருடைய அதிகாரத்து வட்டத்துள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் பாருங்கள், வந்தே மாதரம் பாடல் முதலாக பாடப்பட்டிருக்கிறது, முழுமையாகவும் பாடப்பட்டிருக்கு. இதை பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்னங்க வந்தே மாதரம் பாடியிருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் வந்தே மாதரத்தை முதல்ல பாடியிருக்காங்களே, இதுக்கு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நமது கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், அது ஆளுநர் ப்ரோக்ராம்ங்கிறனால அவர்களுடைய கண்ட்ரோலில் அது இருக்குது அப்படின்னு நம்ம கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார். இங்கே இருக்கிற சபாநாயகர் அதை கண்டுகொள்ளவே இல்லை, அதை பற்றி சபாநாயகர் பேசவே இல்லை. ஏன்னா சபாநாயகரின் அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது தான் அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை பற்றி சபாநாயகர் ஒரு வார்த்தை கூட பேசலை. கல்வி அமைச்சர் மலுப்பலான பதிலை சொல்லிட்டு போகிறார், நாங்கள் கேட்டோம், ரிக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. இரண்டாவது முறையாகவும் அதே மாதிரி தான் வந்தே மாதரம் பாடப்படுது, தேசிய கீதம் பாடப்படுது, அதுக்கப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. அப்பையும் கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. அப்பையும் கேட்டப்போ இப்போயும் நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், அவங்க ஏற்றுக்கலை, இதுவும் ஆளுநரோட ப்ரோக்ராம் தான் அப்படின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு காவி உடை உடைத்தி பட்டையெல்லாம் போட்டு குங்குமலாம் வச்சு அவரை ஒரு மதத்தோட அடையாளமாக தள்ளுறாங்க. இது ஏற்கனவே இந்த முயற்சிகள்லாம் நடந்தது. அதை அன்றைய தமிழக அரசு, திமுக தலைமையிலான தமிழக அரசு அன்னைக்கு கடுமையாக எதிர்த்து பேசினாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காவி உடைங்கிறத கொஞ்சம் அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்தை புறந்தள்ளின மாதிரி அவர் இன்னைக்கு திருவள்ளுவரையும் காவி அடையாளத்தை பூசி காவி உடையை உடுத்தி அவங்க ஒரு மதத்தின் அடையாளமாக திருவள்ளுவரை நகர்த்திட்டாங்க. இதற்கு முன்னாள் காமெடி நடிகர், இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கிற ஸ்ரீநாத் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நோ கமெண்ட்ஸ். இந்த மந்திரி சொல்லும் வார்த்தையாது நோ கமெண்ட்ஸ் சொல்லணும்ல, காவி உடை உடுத்தியது தவறு அப்படின்னு அமைச்சர் சொல்லணும்ல. இப்படி ஒரு சிறைத்தன்மை இல்லாத ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. அமைச்சர்னா எப்படி இருக்கணும்? ஒரு கம்பீரமா இருக்கணும். அதற்கான அந்த பதவிக்கான அழகே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அந்த பதவிக்கான அங்கீகாரமே போயிடுச்சு, அந்த பதவிக்கான அதிகாரமே போயிடுச்சு. எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு எதுக்குங்க ஒரு அமைச்சர் வேணும் நமக்கு? நோ கமெண்ட்ஸ், நோ அமைச்சர், நோ மினிஸ்டர். ஒரு துறையினுடைய அமைச்சர், நீங்க அமைச்சரின் பொறுப்பற்ற பதில், பொறுப்புள்ள பதிலா இது? ஒரு அமைச்சரோட பொறுப்புள்ள பதிலா இது? பொறுப்பற்ற பதில் இது. ஒரு சாதாரண மனிதன் கேட்டால் கூட அவனுடைய கருத்தை சொல்லுவான். ஆமாங்க, காவி உடை பூசுறது தவறு, இல்லைங்க காவி உடை பூசுறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லுவான். சாதாரண மனிதன். ஒரு அமைச்சர், அறிவார்ந்த அமைச்சர், நீங்கள் என்ன பதிலை சொல்லியிருக்கணுங்க? திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்தக்கூடாதுன்னு ஒன்று எதிர்த்துருக்கணும் இல்லையா? காவி உடை உடுத்துவதில் என்னங்க இருக்குது, தப்பு இருக்குது அப்படின்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இரண்டுமே இல்லாமல் நோ கமெண்ட்ஸ்னா எதுக்குங்க? அது உயிரற்ற உடல் மாதிரி, அது பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, அந்த ஜடத்தை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்? அது மாதிரி ஒரு பதவி இருக்குது, அந்த பதவி உபயோகப்படுத்தாத ஒரு மினிஸ்டர் இந்த நாட்டுக்கு இருந்து என்ன, இல்லைன்னா என்ன? 2 அடியில் இந்த உலகத்தையே அடக்க முடியும்னு நிரூபித்தவர் ஐயன் திருவள்ளுவர். உலக பொதுமறை கொடுத்தவர் ஐயன் திருவள்ளுவர். இந்த உலக பொதுமறை கொடுத்த ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறளை படித்திருந்தா கூட இந்த அமைச்சர் அதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து பதில் சொல்லியிருக்கலாம். ஆக எந்த துறைக்கும் படித்த அமைச்சர் கிடையாது, அந்த துறையை அறிந்த அமைச்சர் கிடையாது. இதுக்கு தான் நாங்கள் தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம். அனுபவம் உள்ளவருக்கு வாக்களிங்கன்னு எதுக்கு அடிச்சுக்கிட்டோம்? ஒன்று திமுக வாக்களிச்சிருக்கலாம், இல்லைன்னா அதிமுக வாக்களிச்சிருக்கலாம். நீங்கள் ரெண்டுமே இல்லாமல் பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு மாற்றம் வேணும்னு போனதுக்கு மாற்றம் என்ன மாற்றம் வந்திருக்கு பாருங்க. நோ கமெண்ட்ஸ், இதுதான் மாற்றம்.
கவுன்சிலர் எலெக்ஷன் வரப்போகுது, அதுலேயே அவங்கள தேர்ந்தெடுத்துறாதீங்க. இன்றைக்கே வந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே கரண்ட் கட் பண்ணுறது திமுகவுக்கு சேர்ந்த கவுன்சிலர்லாம். திமுக கவுன்சிலருக்கு இதான் வேலை, போய் கரண்டை கட் பண்ணுப்பா, மக்கள் எல்லாம் கொதித்து எழுத்துன்னு சொல்கிறது திமுக கவுன்சிலரோட வேலைன்னா, இன்னைக்கு இவங்க முதல்வர், அமைச்சர், எம்எல்ஏ, அவங்க ஆப்ஸ்டால் ஒரு கவுன்சிலர், அவ்வளோதான். ஒரு ஏரியாவோட கவுன்சிலர் அவங்க. இவங்க ஒரு மாநிலத்தோட முதல்வர், அவர் ஒரு மாநிலத்தோட அமைச்சர், அவர் ஒரு மாவட்டத்துடைய எம்எல்ஏ. இவங்க இத்தனை பதவியை வைத்திருக்கவங்க ஒரு கவுன்சிலர் செஞ்சாருன்னு ஒரு சொல்றதுக்கு அசிங்கமா இல்லை? இந்த ஏரியாவில் முனுசாமி ஒரு கவுன்சிலர், இந்த முனுசாமி வந்து கரண்டை வந்து தடுத்து நிறுத்திருக்காரு, ஆஃப் பண்ண சொல்லியிருக்காருன்னு அரெஸ்ட் பண்ண அதிகாரம் இல்லையா அவங்களுக்கு? கவுன்சிலர் எலெக்ஷன் வரும்போது அந்த கவுன்சிலர் எலெக்ஷன்ல மேயர், கவுன்சிலர் இதெல்லாம் வந்து திரும்பவும் தாவை கைப்பற்றிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஒட்டுமொத்தமாக செயல்படுத்துவதற்கான முயற்சி தான் தாவை எடுக்குது ஒழிய இவர்களுக்கு தமிழ் மேல் பற்று கிடையாது. மத்திய அரசு நம் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்றினால் அதை பற்றி கவலை கிடையாது. திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்தினால் அதை பற்றி கவலை கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து 3வது முறை அல்ல, பாடாமல் விட்டால் கூட இவர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்படி கவலை இல்லாத ஒரு அரசு நமக்கு தேவையா? அவர்கள் கவலை இல்லாத அரசாக இருக்கிறார்கள். வாக்களித்த நாம் தான் கவலையுடன் இருக்கிறோம். இப்படி கவலையுடன் இருக்கும் ஒரு நிலைமை நமக்கு வேண்டுமா? கவலைப்படாத ஒரு அரசு வேண்டுமா? ஆகையால் இதையெல்லாம் புறந்தள்ளி வரும் தேர்தல்களில் இவர்களை இடம் தெரியாமல் ஆக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது, எங்கள் கையில் இருக்கிறது. நன்றி.